விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஃபார்முக்கு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 65 ஏக்கர் அளவு இருக்கக்கூடிய ஒரு பாக்கு மரம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ பாக்கு மரம் வச்சு சரியான ஈல்டு கிடைக்கல. ஸோ காய்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்குது. அதே மாதிரி காய்கள் பிடிச்சாலும் நிறைய அளவுக்கு காய்கள் கீழே கொட்டி போகுது. அதே மாதிரி பழுக்கக்கூடிய ஸ்டேஜ்லேயும் சரி, சின்ன காய்களாக இருக்கும்போதும் சரி, காய்கள் நிறைய வெடிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் கஸ்டமர் சைட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் ஃபீல்டுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி, ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஃபீல்டுக்கு விசிட் பண்ணுவோம். ஸோ விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், மகசூலை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா விதமான கன்சல்டன்சி சர்வீசஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் எந்த ஏரியாஸில் உங்களுடைய ஃபார்ம் இருந்தாலும், ஸோ எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும், ஸோ எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா, ஸோ நேரடியாக தோட்டத்தை விசிட் பண்ணி, ஸோ என்ன செய்யணும், எப்படி மகசூல் அதிகப்படுத்தணும், என்னென்ன பூச்சிக்கு என்னென்ன டிசீஸ்க்கு என்ன மாதிரியான கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சொல்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ ரீசெண்டாக போயிருந்த ஃபார்ம் கோயம்புத்தூரில், ஸோ மேட்டுப்பாளையம் சைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபார்ம், ஒரு 65 ஏக்கர் ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே நம்ம போகும்போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கஸ்டமருக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்து, ஸோ அவங்களுக்கு நாம் இந்த டைமில் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் வச்சு அவங்களுக்கு நல்லா இருக்கும், ஸோ இந்த டைம்ஸில் இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டேரெக்டாக ஃபீல்டுக்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபார்ம்ஸ் இருக்குது, எப்படி ஃபெர்டிலைசர்ஸ் எந்த டைமில் கொடுக்கணும் தெரியல, ஈல்டு எப்போ கொடுக்கணும், எப்போ அதிகமாக படுத்தணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா, ஸோ தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக ஃபீல்டுக்கே விசிட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ வீடியோஸில் பார்க்கக்கூடிய இந்த காய்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீரல் விட்டுருக்கும். ஸோ இது என்ன டெஃபிஷியன்ஸ் அப்படின்னா, போரான் சத்து உங்களுக்கு குறைபாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ பழுத்த காய்களிலும் சரி, பச்சையாக இருக்கக்கூடிய காய்களும் சரி என்ன ஆகும், இந்த மாதிரி வெடிப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஃபீல்டுக்கே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்து, இந்த ஸ்டேஜில் இது பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும், நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா சர்வீஸஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்ம்ஸில் விசிட் பண்ணும்பொழுது ஒரு ஃபார்மர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஸோ அப்போ லாஸ்ட்டாக அங்கே அறுவடை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பாக்கு மரத்தில் இந்த அறுவடை பண்ணி, ஸோ அந்த கொலையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, பாக்கை தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு லேபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஃபார்மில் மகசூல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவர் அடிக்கக்கூடிய அந்த காய்களுடைய கொலைகளே பாருங்கள், ஒரு 10லேருந்து ஒரு 15 காய்கள் தான் இருக்கும். ஸோ இந்த அளவு உங்களுக்கு ஈல்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றுமே கட்டுப்படி ஆகாது. ஸோ நம்ம செய்யக்கூடிய செலவுக்காச்சும் நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடிய மகசூல் ஈக்குவலாக இருக்கணும். அட்லீஸ்ட் நிறைய லாபம் கிடைக்கலனாலும் நம்ம பண்ணக்கூடிய செலவுக்காச்சும் என்ன பண்ணணும், அதை மீட் அவுட் பண்ணணும். பட் ஆனால் இவர் பண்ணக்கூடியதில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்து, ஸோ விவசாயத்தில் மகசூல் இருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே நேரடியாக நம்ம ஒரு கன்சல்டன்சி மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்களே ஒரு ஃபார்ம் நிறையா பெருசாக வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ பெரிய விவசாயிகள் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ சின்ன சின்ன விவசாயிகள் இருந்தாலும் சரி, ஸோ விவசாயம் அப்படின்னாலே ஒன்று தான். ஸோ யார் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம், நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஸோ நம்மக்கிட்ட சர்வீசஸ் வாங்கிக்கலாம். அப்படி யாராச்சும் பெரிய ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஒரு மாடரேட்டாக ஃபார்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய தகவல் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை உங்களுடைய ஃபீல்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய டீம் கூடிய விரைவில் உங்களை கால் பண்ணி டேரெக்டாக ஃபீல்டு விசிட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மட்டும் கிடையாது, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில் யாராச்சும் இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னா, ஸோ தாராளமாக அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நம்ம நேரடியாக களத்துக்கு நம்ம சந்தித்து, ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது எல்லாமே நாம் சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்து, ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபீல்டில் ஒரு ஈல்டு, ஒரு மகசூலை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை, ஒரு ஆலோசனைகளை நாம் கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸில் இருக்கக்கூடிய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.